அம்மா, முடியலடா சாமி. ஏண்டி தமிழ்ச்செல்வி, திரும்ப போகும்போது என்ன ஏதாச்சும் பஸ்ஸில் ஏற்றி விட்டுடுறி. பிளேனில் வந்தது குடலை புரட்டி போட்டுட்டு வருதுடி. சைனாலேருந்து தமிழ்நாட்டுக்கு உங்கள் தாத்தாவா பஸ் விடுவார்? பிளேனில் என்னன்னா வெத்தலையை போட்டு துப்பணும், ஜன்னலை திறங்கன்னு சண்டை போடுற. டீ வடை சாப்பிட்ணும், பிளேனை கடைக்கிட்ட நிறுத்துங்கன்னு சண்டை போடுற. இங்கேயும் வந்து பஸ்ஸில் போகிறேன்னு உளறிட்டு இருக்கியே பாட்டி. இப்படியே பேசிகிட்டு இருந்த உன்னை அப்படியே அடுத்த பிளேனில் தூக்கி கடாசி ஆப்பிரிக்கா பாலைவனத்தில் ஒட்டகமே காமிச்சிருவோம் பாரு. அடியே தமிழ், நம்ம சைனா முழுக்க சுற்றி காமிக்க யாரோ வருவாங்கன்னு சொன்ன, யாரையும் காணமேடி. அட ஓட்டரை காடு பாட்டி, கொஞ்சம் அமைதியாக இரு, நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுடி. நானும் சைனானா நல்லா குழு குழுன்னு இருக்குன்னு நினச்சா, இங்கே வந்து பார்த்தா பங்குனி வெயில் பல்ல கட்டிட்டு அடிக்குதுடி. முடியலடி என்னால். ஏம்மா, ஓரமா நின்று பேசுங்கம்மா. ஏதாச்சும் பிளேன்காரன் வந்து மேலே ஏற்றிட்டு போயிட போகிறான். நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டுனா எவனாச்சும் மாங்காய் காரப்பொடி எல்லாம் விற்பானுங்க. இங்கே என்னடா இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டில் ஒருத்தனை ஒன்றையும் விற்க காணோம். என்ன ஊரோ இதுப்போ. ஐயோ பாட்டி, அந்த டூரிஸ்ட் கடை ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு பாட்டி. அடியே அடியே அடியே, நான் தான் முதல்லையே படிச்சு படிச்சு சொன்னேனேடே, அந்த ஜவுளி கடைக்காரன் நம்மளை ஏமாத்திடுவானு. நீ தான் கேட்கல. நீ தான் அந்த ஜவுளி கடையில் தீபாவளிக்கு துணி வாங்குறவங்கள ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்க குடும்பத்தில் 2 பேர்த்த சைனாக்கு அனுப்புவாங்கன்னு சொன்னேன். உன்னை நம்பி நானும் பிளேனில் சைனாக்கு வந்தேன். இப்போ பாரு, நம்ம 2 பேர்த்தையும் நல்லா ஏமாத்திட்டானுங்க. உன்னை நம்பி வந்த பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணுடே. ஆமாம் பாட்டி, நம்ம 2 பேரையும் சைனாவில் வித்துட்டானுங்க போல பாட்டி. இங்கே ஏதாச்சும் ஹோட்டலில் மாவாட்ட விட போகிறாங்க பாட்டி. ஏமா உங்களை எங்கெல்லாமா தேடுறது? அந்த ஜவுளி கடைக்காரங்க அனுப்பி வச்ச 2 பேரும் நீங்கள் தானே? ஆமாண்ணே, உங்களை தான் காணோன்னு தேடிட்டு இருந்தோம். ஆமாண்ணே, நீங்கள் சைனாவில் இருந்துட்டு எப்படிண்ணே இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறீங்க? நான் டூரிஸ்ட் கைடுமா, எனக்கு 10 மொழி நல்லா பேச தெரியும். ஏண்டி இவன் யாருடி? பைத்தியக்காரனுக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரியே இருக்கான். ஏ ஓட்டரை காடு பாட்டி, அவர் தான் நம்மளை சைனா முழுக்க சுற்றி காட்டுற டூரிஸ்ட் கைடு. அவர் காதல் காண விழுந்துற போது, கொஞ்சம் அமைதியே இரு. ஏன்பா ஆட்டு தடை தம்பி, எங்களை 2 நாளில் சைனா முழுக்க சுற்றி காட்டிடணும், சரியா? இல்லை உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம் பாரு. ஏய் பாட்டிமா, இந்த 2 நாளில் 4-5 இடத்த தான் சுற்றி காமிக்க முடியும். சைனா முழுக்க சுற்றி காமிக்கணும்னா பல வருஷம் ஆகும். வந்துட்டாங்க பாட்டியும் பேத்தியும் நம்மளுக்கு இருக்கனாக்க. வாங்கம்மா போகலாம். இதாம்மா சீன பெருஞ்சுவர், நல்லா பார்த்துக்கோங்க 2 பேரும். தான் ஞாபகம். ஏமா என்னம்மா பண்ணுறீங்க? இங்கெல்லாம் டான்ஸ் ஆடக்கூடாது, போலீஸ் திட்டுறாங்கல்ல, இறங்குங்க. ஐயையோ, அவர் திட்டுறாரா? நானும் அந்த போலீஸ் தம்பி சைனா மொழியில் பாட்டு பாடுறாருன்னு 2 குத்து சேர்த்து போட்டுட்டேனே. ஏ பாட்டி, வா ஓடிடுவோம். தமிழ் செல்வி. ஏமா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா, இது செவரு தான் அண்ணா. அதான் நான் சைனா வந்ததுக்கு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு இந்த செவுத்துல என் பேரை எழுதி வச்சேன். அதுக்கு என்ன இப்போ? ஏமா இந்த செவுத்துலலாம் பேர் எழுதி வச்சேனா போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்கம்மா. ஏமா இப்படி பண்ணுறீங்க பாட்டியும் பேத்தியும்? ஐயோ ஐயோ, என் பேர் தமிழ் செல்வி இல்லை, என் பேர் தமிழ் செல்வி இல்லை. அடே எங்கப்பா, நம்ம ஊர் மாதிரி இங்கே நல்லா சிலு சிலுன்னு காற்று வருதுடா சாமி. சரி, இந்த பிளேனில் தான் அந்த தமிழ் நம்மளை வெத்தலை போட விடல. இங்கேயாச்சும் வெத்தலையை போட்டு துப்புவோம்.
புளிச்சு புளிச்சு ஐயோ போலீஸ இங்க வந்துட்டாங்களா? ஐயோ இந்த குரங்கு கூட்டம் நம்மள போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்காம விடாது போலயே. போலீஸ் மேலேயே இந்த பாட்டி புளிச்சுன்னு துப்புதே. ஏ பாட்டு, போலீஸ் மேலே துப்புனது இல்லாமல் இப்போ அவரு சட்டையிலையுமா துப்புற? உனக்கு அறிவே இல்லையா? ஐயோ சாரி மேடம் தெரியாமல் பண்ணிட்டாங்க மேடம். ஐயோ இந்த போலீஸுக்கு வேற தமிழும் தெரியாதே. சரி சைனா மொழியில் ஏதாச்சும் பேசி சமாளிப்போம். ஏ பாட்டி, உன் சேட்டைக்கு ஒரு அளவே இல்லையா? இந்தா வாங்கிக்கோ. என்னையே அடிச்சிட்டு இல்ல பாட்டி, உனக்கு சோறும் கிடையாது ஒன்றும் கிடையாது. போ, நான் மட்டும் போய் சாப்பிட போறேன். ஏ தமிழ பாட்டி தானே அடிச்ச, அதுக்கு போய் கவுச்சுக்கிற? எனக்கும் பசிக்குதுரி, என்னையும் கூட்டிட்டு போடு. நில்லுடி தமிழ. ஐயோ இந்த வயசான காலத்துல இவன் என்ன ஓட வைக்கிறாளே. அண்ணா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களை தானே தேடிட்டு இருந்தான். ஐயா, இங்கேயும் வந்துட்டாங்களா? மனுஷனை ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா இருக்க விடுறாங்களா இந்த பாட்டியும் பேத்தையும்? ஏன்பா வெள்ளத்தலை தம்பி, பசிக்குதுப்பா, சாப்பாடு ஏதாச்சும் வாங்கித்தாப்பா. நீ மட்டும் நல்லா அமுக்கிட்டு இருக்குல்ல. ஐயோ, இங்க இந்தியன் ஹோட்டல் எதுவுமே இல்லையே, எல்லாம் சைனாக்கார ஹோட்டலால இருக்கு. சரி, இவங்களை எப்படியோ எங்காச்சும் கூட்டிட்டு போய் சமாளிப்போம். இவ்வளோ நேரம் சமாளிச்சிட்டோம், இனி கொஞ்ச நேரம் சமாளிக்க மாட்டோமா? எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? இந்த பாட்டியும் பேத்தியும் சைனாக்கார ஹோட்டல்ல போய் என்னென்ன அலப்பறை பண்ண போறாங்கன்னு பார்த்து ரசிக்கணுமா? அப்ப அடுத்த எபிசோட்ல கண்டு ரசிங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனல் தமிழ் கார்ட்டூன் வீடியோஸ் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை அமைக்கிருங்கப்பா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.